தான் அமைச்சராக இருந்தபோது 15,000 மரக்கன்றுகளை நட்டு வைத்ததாகவும் வீட்டிற்கு ஒருவர் மரங்களை நடுவதற்கு முன் வர வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் 34ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தானத்தில் மிக சிறந்த தானம் ரத்த தானம் என்று எடுத்துரைத்து பேசிய அவர், ரத்த தானம் வழங்கியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் தான் அமைச்சராக இருக்கும்போது ராயபுரம் தொகுதி முழுவதும் 15,000 மரக்கன்றுகளை நட்டு பசுமையாக தொகுதியையே மாற்ற செய்ததாகவும், நிழல் தரும் மரங்களை நடுவதற்கு வீட்டுக்கு ஒருவர் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன், அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனு உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் இன்று தேரோட்டம் களை கட்டியது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரெங்கமன்னார் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா, அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். 4 ரத வீதிகளில் வலம் வந்த தேரினை கோவிந்தா கோபாலா என்ற பக்த முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். பக்தர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் தலைமையில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். டாஸ்மாக் காரணமாக கணவரை இழந்த பெண்ணுக்கு ஆதரவாக எதிர்த்து போராடுவேன் என்று ஹசீனா சையத் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக மகிழா காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சையத், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதில் காங்கிரஸ் கட்சிதான் முதலிடத்தில் உள்ளது என்றும், பட்டியலினத்தவரை சிறுபான்மையினரை பெண்களை ஒதுக்கக்கூடிய அரசாக பாஜக உள்ளது என்று குற்றம் சாட்டி பேசினார். விலைவாசி உயர்வுக்கு குரல் கொடுக்கும் பாஜக தேசிய மகளிர் அணி பொறுப்பாளர் வானதி சீனிவாசன், மணிப்பூர் குறித்து இதுநாள் வரையில் வாய் திறக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். கூட்டணி வேறு, கொள்கை வேறு என்று தெரிவித்த அவர், டாஸ்மாக் காரணமாக ஏதாவது பெண் விதவை ஆனால் சொல்லுங்கள், நான் வந்து போராடுவேன் என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தார். நாங்கள் காங்கிரஸ் கட்சி, எங்களுடைய கொள்கை காந்திய கொள்கை. நாங்கள் என்றுமே சாராயத்தை விரும்பியது கிடையாது. சாராயத்திற்கு எதிரான போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம். ஜல் ஜீவன் ஜங்கல், அதாவது தண்ணீர், காடு, மக்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. மக்களுடைய ஒரு அடிப்படை தேவையான உப்பை வைத்து உப்பு சத்தியாகிரகம் செய்த இயக்கம் கண்டிப்பாக நாங்கள் சாராயத்திற்கு எதிரானவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் அதிகம் கூடுவதால் திமுக அச்சத்தில் உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் தேரடி பகுதியில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாணவரணி இணை செயலாளராக இருந்த மோகன் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது படம் திறக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன் மற்றும் மாதவரம் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை, வியாபாரிகளுக்கு நிழல் கொடைகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் பொன்னையன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் பொதுமக்களில் அமோக ஆதரவு கூடுகிறது. இதனை கண்டு திமுக அச்சத்தில் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் திருமாவளவன் கட்சி நடத்துவது சமுதாயத்திற்காக அல்ல, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்று குற்றம் சாட்டி பேசினார். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் பொதுமக்களை, தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பொதுமக்களையும் அவர் பின்னாலே கொண்டு வந்திருக்கிறார். நெல்லையில் பட்டப்பகலில் IT ஊழியர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல் உதவி ஆய்வாளரின் மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் KDC நகரில் வாலிபர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். விசாரணையில் கொல்லப்பட்டவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த சந்திரசேகரின் மகன் கவின்குமார் என்பது தெரியவந்தது. மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபர் பாளையங்கோட்டை KDC நகர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவரது மகன் சுர்ஜித் என்பதும், அவரது தந்தை சரவணன், தாயார் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் சப் இன்ஸ்பெக்டர்களாக பணிபுரிவதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து சுர்ஜித்திடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அக்காவை காதலித்து வந்தவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சுர்ஜித் மீது கொலை, வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் குற்றவாளி பட்டியலில் பெற்றோரான 2 உதவி காவல் ஆய்வாளர்களின் பெயர்களும் சேர்க்கப்பட்டுள்ளது.
அவிநாசி அருகே நகைக்கடையில் நூதன முறையில் 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடி சென்ற 4 பெண்களை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து பெருமாநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரகதீஷ் என்பவர் சொந்தமாக நகைக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நகைக்கடையில் நிவேதா மற்றும் ராமதாஸ் என 2 ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் கடந்த 24ஆம் தேதி இரவு வழக்கம் போன்று கடையை பூட்டுவதற்கு முன் கணக்கு பார்த்தபோது வெள்ளி பொருட்களில் 1 கிலோ எடை குறைவாக இருப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அன்று 4 பெண்கள் நகை வாங்குவது போன்று நடித்து திருடியது கண்டறியப்பட்டது. மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் பெருமாநல்லூர் காவல் நிலைய போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கலைவாணி, ஜெயமாலா, தாரணி, சோபனா ஆகியோரை கைது செய்து மேலும் அவர்களிடமிருந்து 1 கிலோ வெள்ளி பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். குடியாத்தத்தில் வீட்டில் நுழைந்து கொள்ளையடித்த வழக்கில் டிராக்டர் மூலம் வசமாக சிக்கிக் கொண்ட கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஆர்எஸ் சாலையில் 2 மாதங்களுக்கு முன்பு பூட்டிய வீட்டில் திருட முயற்சி செய்த வழக்கில் சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை 2 மாதங்களாக காவல்துறையினர் தேடி வந்தனர். அதில் முக்கிய சாட்சியங்களாக கொள்ளையர்கள் கை மற்றும் கழுத்து பகுதியில் டாட்டூ செலுத்தியிருந்தது தெரியவந்தது. இந்நிலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததோடு அவர்களது உடைமைகளை சோதனையிட்டதில் பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இவர்கள் வீடு புகுந்து கொள்ளையடித்த வழக்கில் தேடப்பட்டு வந்தவர்கள் என்று அவர்கள் செலுத்தியிருந்த டாட்டூ மூலம் தெரியவந்தது. தொடர்ந்து இருவர் மீது வழக்கு பதிவு செய்த குடியாத்தம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையிலிருந்து துர்காப்பூர் புறப்பட்ட விமானத்தின் அவசர கால கதவை திறக்க முயற்சித்த பயணியின் செயலால் சக பயணிகள் அச்சமடைந்தனர். சென்னையிலிருந்து துர்காப்பூர் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் 158 பயணிகள், 6 விமான ஊழியர்கள் என 164 பேருடன் புறப்பட முயன்றபோது விமானத்தின் அவசர கால கதவை திறக்க ஒரு பயணி முயற்சித்துள்ளார். இதை அறிந்த விமானி சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தவுடன் அங்கிருந்து வந்த விமான பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பயணியை கீழே இறக்கி விசாரணை மேற்கொண்டதில் அவர் சென்னை கிண்டியில் உள்ள ஐஐடியில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர் என்பதும் அவசர கால கதவு திறப்பதற்கான பட்டனை தெரியாமல் அழித்துவிட்டதாக கூறிய நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட பயணியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒசூர் அருகே பணம் வைத்து சூதாடிய 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 85,000 ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பாகலூர் போலீசார் பூஸ்தனப்பள்ளி பகுதியில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அருகில் உள்ள தைலத்தோப்பில் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டதை அறிந்த போலீசார் அங்கு சென்ற 5 பேரை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் கைதானவர்களிடமிருந்து ரூபாய் 85,700 ரொக்க பணம் மற்றும் சீட்டுக்கட்டு 12, செல்போன் 7 ஆகியவைகளை பறிமுதல் செய்து அனைவரையும் கைது செய்தனர். உளுந்தூர்பேட்டையில் தனியார் பள்ளி பேருந்து மீது ஈச்சர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டதில் 3 மாணவர்கள் காயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் 10 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற தனியார் பள்ளி பேருந்து ஒன்று சாலையை கடந்தபோது உளுந்தூர்பேட்டையிலிருந்து விழுப்புரம் சென்ற லாரி ஒன்று தனியார் பள்ளி பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் 3 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த உளுந்தூர்பேட்டை போலீசார் கவனக்குறைவாக பள்ளி பேருந்தை இயக்கியது தெரியவந்த நிலையில் ஓட்டுநர் வெங்கடேசனிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.